அதிமுக விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக மனுக்கள் மீது தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், முழு விவரம். அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரம் தொடர்பாக திண்டுக்கலைச் சேர்ந்த சூரியமூர்த்தி, அதே போல வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன், பெங்களூர் புகழேந்தி உள்ளிட்டோர் அளித்த புகார்கள் மீது ஆரம்பகட்ட விசாரணை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கால வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்றுதான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதுல 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டிய சூழலில் இந்த கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால இதை விரைவாக விசாரித்து நடத்த உத்தரவிட வேண்டும் என்றுதான் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி ஆர் சுப்பிரமணியம், கே சுரேந்தர் அமர்வுல என்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி 2 மாதங்கள் நிறைவடைந்த பின்னரும் அது தொடர்பாக எந்த உத்தரவும் தற்போது வரை பிறப்பிக்கப்படவில்லை எனவும் தேர்தல் நெருங்கும் நிலையில விரைவாக உத்தரவு பிறப்பிக்குமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார். இது போன்ற வழக்குகள்ல 3 மாதங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த உத்தரவுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் 6 புகார்கள் வந்துள்ளதாகவும் அவற்றை ஒவ்வொன்றாக பரிசீலித்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றும் இந்த விவகாரத்தில் விரைவில் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அரசியல் சாசன அமைப்பான தேர்தல் ஆணையம் உரிய நேரத்தில் உத்தரவு பிறப்பிக்காவிட்டால் தங்கள் அரசியல் சாசன கடமை செய்ய தவறுகிறார்கள் என்பது அல்லவா என கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தயக்கம் காட்டுவதை போல தெரிகிறது என்று குறிப்பிட்ட நீதிகள் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் காலவரம்பு நிர்ணயித்த நிலையில தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவரை விட உயர்ந்ததா எனவும் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் நிரஞ்சன் அரசியல் சாசனத்தில் உயர்ந்த அதிகாரி தாழ்ந்த அதிகாரி என்று ஏதும் இல்லை என்றும் அரசியல் சாசனத்தில் அனைத்து அதிகாரிகள் சமமானவர்கள் என்றும் அவர் பதிலளித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் எப்போது முடிவெடுக்கப்படும் என அதிகாரிகள் கேட்டு தெரிவிப்பதாக கூறினார். இதையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் விசாரணை 21ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். அப்போது காலவரம்பு குறித்து ஒரு எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை தாக்கல் செய்யுமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.